ஒரு அரசியல் அப்படின்னு தாண்டியும் தனி மனித தாக்குதலாகவும் இது மாறி இருக்கு ஆக்சுவலி இல்லையா? ஏன்னா வந்துட்டு இங்கே அவரை சார்ந்தவர்களும் கட்சியை சார்ந்தவர்களும் சங்கீதா அவர்களை தாக்குவதும் அவரை ஒரு பக்கம் தாக்குவதும் இருக்கு. முதல்ல இந்த இரண்டு தனி மனிதர்கள் பொறுத்தவரை விஷயத்தை வந்து உள்ள பர்சனலாக போய் பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ப்ரைவசியாக கான்ஃபிடென்ஷியலாக வைக்க வேண்டிய விஷயமே இன்னைக்கு வந்து எப்படின்னா ஈஸியாக எல்லார் கைக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த பெட்டிஷன் காப்பியாக இருக்குது. ஸ்டில் அதை சங்கீதா அவர்கள் தான் வெளியிட்டார்களா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா யார் வெளியிட்டாங்கன்னு நமக்கு தெரியலை, இன்னும் யார் சைடு இது வெளியே வந்ததுன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அது வந்து நீதிமன்றமே வந்து தவறில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டைரெக்டாக சொல்லிட முடியாது. அது எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி பைகமின் 2, அதாவது திருமணத்தை தாண்டிய உறவு, திருமண பந்தத்திலே இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, அடல்ட்ரி அண்ட் பைகமி, இது ரெண்டுமே கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்கப்படும் ப்ளஸ் டிவோர்ஸுக்கும் கிரவுண்டாக இருந்தது. பட் ஆஃப்டர் டீக்ரிமினலைசேஷன் அடல்ட்ரி வந்து டிவோர்ஸ்க்கான கிரவுண்டு மட்டுமே, கிரிமினல் ஆக்ஷனுக்கான கிரவுண்டு கிடையாதுன்னு மாற்றப்பட்டுச்சு. See again, yes, that is section 36 and 37 of Special Marriage Act 1954 கீழே அவங்க வந்து interim maintenance and permanent alimony ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதாவது மேம், இப்போது நீங்களே முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கொஞ்ச காலமாகவே மன ரீதியாகவும் சரி அல்லது தாம்பத்திய உறவுலையும் சரி அவங்க ஒன்றா இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா 2021 அப்புறம் நாங்கள் பேப்பரில் தான் இந்த மேரேஜ் இருக்குது இல்லையா, என்னை வந்து அவர் விலக்கி வச்சாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நடிகையுடன் வெளியில் போகிறது வர்றது, நானும் என் குழந்தைகளும் ஒதுக்கி வைக்கப்பட்டோம், எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இல்லை, ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு அந்த இடத்துல இருந்தது, அந்த ஃபோட்டோஸை பார்த்து என் குழந்தைகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், நான் துரோகம் இழைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. இதனை தாண்டி வைத்திருக்க எல்லா அலிகேஷனுக்கும் ப்ரூஃப்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே, அந்த ப்ரூஃப் தான் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நீங்க டிசைட் பண்ணவே போகுது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி இருந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து. இதை பற்றின உங்களோட அணுகுமுறை என்ன? சிஎஸ் ஆக்சுவலி இந்த கேஸ் ஒரு 3-4 நாளாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா? எதை பற்றியுமே யாருமே பேசுன மாதிரி இல்லை. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய அரசியல் வந்து இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இல்லாமல் இப்போ விஜய் விஷயம் மட்டும்தான் ரொம்ப இது ஒரு அரசியல் அப்படின்னு தாண்டியும் தனி மனித தாக்குதலாகவும் இது மாறி இருக்கு ஆக்சுவலி இல்லையா? ஏன்னா வந்துட்டு இங்கே அவரை சார்ந்தவர்களும் கட்சியை சார்ந்தவர்களும் சங்கீதா அவர்களை தாக்குவதும் அவரை ஒரு பக்கம் தாக்குவதும் இருக்கு. அதனுடைய விளைவாக நேற்று வந்து AIDWA, ஆல் இண்டியா டொமஸ்டிக் விமென்ஸ் ஃபோரம், அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது அவரும் அவர் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், காமன் பப்ளிக்காக இருக்கட்டும், வந்துட்டு அவங்க சங்கீதா அவர்களை யாரும் வந்துட்டு தாக்கக்கூடாது, ஏன்னா கமெண்ட்ஸில் போயிட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திரும்ப அந்த ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அவங்க இவ்வளோ அலிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு பக்கம் யோசிக்கணும் இல்லையா அப்படிங்கிற அலிகேஷன்ஸும் முன்வைக்கப்பட்டிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த டைம்ல ஏன் இது வெளியே வரணும் அப்படிங்கிறத நோக்கி திரும்ப அவங்களை நோக்கி வைக்கப்பட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு அந்த ஃபோரமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைபர் கிரைமும் உள்ள வரணும், உள்ள வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்களோ இதெல்லாம் போடுறாங்களோ அதன் மீது நடவடிக்கையும் எடுக்கணும். அட் த சேம் டைம் ரெஸ்பாண்டன்ட் ஆகிய விஜய் அவர்களும் இதை வந்துட்டு அவர்களை தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி தாக்குறாங்க இல்லையா, அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ண செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. இது நேத்தி வந்து அப்டேட் நமக்கு இன்னைக்கு தான் ஐ திங்க் இந்த விஷயம் கொஞ்சம் ஓஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த நாங்குநேரி இரட்டை கொலையும் அட் த சேம் டைம் திருப்பூர் அந்த பெண்ணனுடைய தற்கொலையும் வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகி வேற விஷயம் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு இல்லையா? முதல்ல இந்த இரண்டு தனி மனிதர்கள் பொறுத்தவரை விஷயத்தை வந்து உள்ள பர்சனலாக போய் பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ப்ரைவசியாக கான்ஃபிடென்ஷியலாக வைக்க வேண்டிய விஷயமே இன்னைக்கு வந்து எப்படின்னா ஈஸியாக எல்லார் கைக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த பெட்டிஷன் காப்பியாக இருக்கு இல்லையா? அது ப்ளஸ் அந்த ஈகோட்டோட ஸ்டேட்டஸ், அது எல்லாமே இன்னைக்கு எல்லார் கையிலையும் கிடச்சி எல்லாருமே அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை அவங்க சர்க்குலேட் பண்ணிட்டு அவங்க அதுக்குள்ள அவங்க கருத்துக்களை போட்டு வெளியில வந்து பரப்பப்படுற ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம்.
ஆன லீகல் கிரவுண்ட் இது என்ன, ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை ஆப்போசிட் பர்சன் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க, இதில் வந்து செட் ஆஃப் அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அது ப்ரூவ் ஆச்சுன்னா டிவோர்ஸ் கிடைக்க போகுது, இல்லைனா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆக போகுது. இது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி மற்றது எல்லாமே இதில் தேவையில்லாத விஷயங்கள் தான். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற புகார் வந்து ஏற்கனவே முன்னாடி இந்த புகார் வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் அது இப்போ தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிஎஸ் ஆஸ் பர் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி ஃபைல் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது இல்லையா? தட் இஸ் நெக்ஸ்ட் இயர் இன் ஏப்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து லைக் கோர்ட் ப்ராசஸ்க்கான டைம் வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அது ஃபேமிலி கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்எம்ஓபி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஒரிஜினல் பெட்டிஷன், அது ஓபி அப்புறம் வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து நமக்கு வெளியே தெரிய வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இது எல்லாத்துலேயுமே எப்படின்னா இது ஏன் அப்போ வந்துச்சு, அப்போ வரல, ஏன் இப்போ வருது, ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் வெளியில் வரல அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே தேவையில்லாத கொஸ்டின்ஸ் தான். இல்லை மேம், அந்த கொஸ்டின் எதுக்காக வருது அப்படின்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டிசம்பர்லேயே அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ அவங்க எதுக்காக வெளியிடறாங்கன்னா விஜயோட அரசியலை வந்து நம்ம அதை தடுக்கணும், அவரோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக வெளியிடறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் போயிட்டு இருக்கு அந்த பக்கம். எஸ், அதுதான் அரசியல் ரீதியாக இது வந்து அஸ் இண்டிவிஜுவல் அஸ் ஆக்டராக வந்து இந்த கேள்வி வந்திருக்காது. ஆக்சுவலி ஏன்னா எலெக்ஷனை நோக்கி இருக்கிறதுனால ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கண்டெஸ்ட் பண்ண போறாரு, ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கேள்வி. ஸ்டில் இதை சங்கீதா அவர்கள் தான் வெளியிட்டார்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா யார் வெளியிட்டாங்கன்னு நமக்கு தெரியல, இன்னும் யார் சைடு இது வெளியே வந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அப்படி நம்ம வந்து ஏன் இது வந்து திரும்ப சொல்லணும், இது ஒன் சைடா இல்லாமல் நம்ம வந்து பெட்டிஷனை இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தாலே நமக்கு புரியும். அதுலேயுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து எங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுனால, ஒரு டிக்னிஃபைடு ஃபேமாக இருக்கிறதுனால, எல்லாமே இருக்கிறதுனால, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு குரூயாலிட்டி ஒரு மென்டல் குரூயாலிட்டி அனுபவிச்சிருக்கேனும் பெட்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் ப்ரைவசியா, அதாவது ஒரு ப்ரைவேட் சேம்பருக்குள்ளே வந்துட்டு ஜட்ஜ் இருப்பாங்க, தென் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, 2 பார்ட்டியும் சம்மந்தப்பட்ட பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். அப்படி இருக்கும்போது அவங்களே எப்படி இதை வெளியே விட்டுருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவங்க ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க, அது வந்து மோஸ்ட்லி எல்லா மீடியாஸ், எல்லா ஒரு சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பாயிண்ட்டே லைக் மறைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இதை பற்றின யாரும் விவாத பொருளை ஆக்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கு அந்த இடத்துல. அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு, அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது வந்து அப்படி இருக்கும் போது அவங்களே பிரைவசி வேணும் அவங்களே அப்படின்னு கேட்டுட்டு இதை யாரும் விவாதிக்காதீங்க, இது யாரும் ஒரு சோஷியல் மீடியா பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொன்னவங்களே எப்படி இதை வந்து லீக் பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பாக இதை லீக் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, ஸ்டில் இது யாரால வெளிவரப்பட்டுச்சு, அதுவும் இந்த சமயத்தில் ஏன் இதை வெளிவரப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அன்னோன் ஸ்டேட்டஸாக தான் நமக்கு இருக்கு. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சங்கீதா இஷ்யூலேயே 2வது மனுதாரராக ஒரு நடிகையோட பேரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அதை ஸ்டில் ஆட் பண்ணலை. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பெயரையும் நான் யாருன்னு சொல்லுவேன், தேவைப்பட்டால் பார்ட்டி டு த கேஸாகவும் ஆட் பண்ணுவேன்றது தான் இங்கே அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸ்டில் அவங்க ஆட் பண்ணல. இங்கே பெட்டிஷனர் வந்து சங்கீதா விஜய், ரெஸ்பாண்டன்ட் வந்து விஜய் அவர்கள் தான். இங்கே பெட்டிஷனர் வாசஸ் ரெஸ்பாண்டன்ட் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. அது ஃபர்தர் ஸ்டேஜில் தேவைப்படும் போது தேவைப்பட்டால் அவங்க பார்ட்டி டு த கேஸாக இன்க்ளூட் பண்ணப்படலாம். இப்போதைக்கு அவங்க கிடையாது. ஓகே மேம். மேம், இப்போ உங்களுக்கே தெரியும் நீதிமன்றம் வந்து கள்ளக்காதல் வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை அறிக்கை விட்டுருந்தாங்க, ஒரு இது விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விஜய் விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணம் தாண்டிய உறவு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது இதற்கு நீதிமன்றத்தோட பார்வை எப்படியா இருக்கும், அவங்களோட அனுமதி எப்படியா இருக்கும்? எஸ், அது நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் திருமணத்தை தாண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓகே, நம்ம கரெக்டாக டேர்ம் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து நீதிமன்றமே வந்து தவறில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம டைரெக்டாக சொல்லிட முடியாது. அது எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி பைகாமின் 2, அதாவது திருமணத்தை தாண்டிய உறவு, திருமண பந்தத்திலே இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, அடல்ட்ரி அண்ட் பைகாமி, இது ரெண்டுமே கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்கப்படும் பிளஸ் டிவோர்ஸுக்கும் கிரவுண்டாக இருந்தது. பட் ஆஃப்டர் டீக்ரிமினலைசேஷன் அடல்ட்ரி வந்து டிவோர்ஸ்க்கான கிரவுண்டு மட்டுமே, கிரிமினல் ஆக்ஷனுக்கான கிரவுண்டு கிடையாதுன்னு மாற்றப்பட்டுச்சு. ஓகே, பட் அதனால அது தவறு கிடையாதுன்றது கிடையாது. கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது, அவ்வளோதான். அதனை தாண்டி எஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங் வேலிட் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கள்ளக்காதல், திருமணம் தாண்டிய உறவு, இது ரெண்டு எப்படி அவங்க பிரிவு கொண்டு வராங்க?
சி அது நீங்கள் சொல்கிறது வந்து கலோக்கியெல்லாம் சொல்லலாம். கள்ளக்காதல் அப்படிங்கிறது நம்ம கலோக்கியெல்லாம் வந்துட்டு ஒரு பேசுகிற ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிற ஒரு விஷயம் தான். இரண்டுமே அதுதான், திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இரண்டுமே வந்துட்டு இது வந்து டெர்மினாலஜி படி நம்ம சொல்கிறது, இது வந்து கலோக்கியில் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை. ஓகே மேம். மேம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ்னாலே இல்லை விவாகரத்துக்கு வந்தாலே அந்த கேஸ் போட்டு வந்தாலே முதல்ல அவங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னா கவுன்சிலிங் போங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் கவுன்சிலிங் இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் சமரசமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஸ், அகைன் இட் இஸ் அ கண்டஸ்டட் டிவோர்ஸ். ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஃபைட் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா தட் இஸ் அ ப்ரிலிமினரி ஸ்டேஜ். மீடியேஷன் தான் ப்ரிலிமினரி ஸ்டேஜ். ஏன்னா இப்போ சம்மன் இஷ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஒன்று அவங்க இன்பர்சனாக ஆஜர் ஆவாங்க, இல்லையா த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங், இல்லையா த்ரூ அட்வொகேட் நோட்டீஸ். இதில் வந்து அவங்க அப்பியர் ஆகுவாங்க அந்த இடத்துல. ஓகே, ஆகும்போது மீடியேஷன் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, ஸோ அந்த நிறைய கேசஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த கண்டஸ்டட் டிவோர்ஸ் போகிற கேசஸ்லாம் மீடியேஷன் போய் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ரெக்ரெட் பண்ணி ஒன்றா சேர்ந்த ஜோடிகளும் இருக்குது. அட் வர்ஸ்ட் கேஸ் இந்த கண்டஸ்டட் டிவோர்ஸ் வந்துட்டு மியூச்சுவல் பெட்டிஷனாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி சீக்கிரம் முடிஞ்ச கேசஸும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதை அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் வச்சு தான் அது வந்து நம்மளால சொல்ல முடியும். ஓகே மேம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜீவனாம்சம் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே சங்கீதா அவர்கள் மேலே ஒரு 400 கோடி சொத்து இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த கேஸில் ஜீவனாம்சம்ன்ற ஒரு இது ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? See again, yes, that is section 36 and 37 of Special Marriage Act 1954 கீழே அவங்க வந்து இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அண்ட் பெர்மனன்ட் அலிமோனி ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேர் அண்ட் ரீசனபிள்னு சொல்லி அவருடைய தகுதிக்கு ஏற்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இங்கே வந்துட்டு சங்கீதா அவர்கள் மீது வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படிங்கிறது, அது அவங்க அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது இவங்க சம்பாதிச்சு வாங்கினாங்களா, அப்பா அம்மா இவங்க பேரில் வாங்கி வச்சாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஏன்னா விமனுக்கு வர ஒரு விஷயம் இது, அது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு வரும்போது டுவர்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ கமிட்டடாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆஸ் அ ஒய்ஃப், ஓகே, ஆஸ் அ மதர் ஆஃப் சில்ட்ரன், ஓகே, இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணப்படும். அட் ப்ரெசென்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அவங்க ஒர்க் போகிறாங்களா இல்லையா, ஓகே. இன்னொன்று இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம், தென் குழந்தைங்களோட விஷயம், இது எல்லாம் வச்சு தான் கால்குலேட் பண்ணப்படும். ஒரு சில கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயின்டெனன்ஸ்னு போடும்போது ஒய்ஃபுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கான மெயின்டெனன்ஸ் அவங்க கிராண்ட் பண்ணப்படும். வை? பிகாஸ் அவங்க ஒய்ஃப் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக பார்த்துக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அந்த இடத்துல குழந்தைங்களுக்கான லைக் அலிமோனி ஆர் மெயின்டெனன்ஸ் மட்டும் அவங்க கிராண்ட் பண்ணப்படும். ஓகே மேம். மேம் இப்போது நீங்களே முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கொஞ்ச காலமாகவே மன ரீதியாகவும் சரி அல்லது தாம்பத்திய உறவுலையும் சரி அவங்க ஒன்றா இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இது பெட்டிஷன்லேயே அவங்க சொல்லியிருக்க அலிகேஷன் அதுதான். செக்ஷன் 26 clause 1 sub clause A, B and D படி அடல்ட்ரி, க்ரூயாலிட்டி அண்ட் டெசர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுமே அவங்க பெட்டிஷனில் சொன்னது பார்த்தீங்கன்னா 2021 அப்புறம் நாங்கள் பேப்பரில் தான் இந்த மேரேஜ் இருக்குது இல்லையா, என்னை வந்து அவர் விலக்கி வச்சாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நடிகையுடன் வெளியில் போகிறது வர்றது, நானும் என் குழந்தைகளும் ஒதுக்கி வைக்கப்பட்டோம், எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இல்லை, ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு அந்த இடத்துல இருந்தது, அந்த ஃபோட்டோஸை பார்த்து என் குழந்தைகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், நான் துரோகம் இழைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது அடல்ட்ரி நம்ம அதை பற்றி பேசிட்டோம், தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். க்ரூயாலிட்டி அப்படிங்கிறது என்ன அவர் ஒதுக்கி வச்சாரு, ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, லைக் வார்த்தைகளால் என்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாமே மென்டல் க்ரூயாலிட்டி. நான் சொல்றது அந்த டெசர்ஷன் தான். டெசர்ஷன் மீன்ஸ் 2 வருடங்களுக்கு மேலாகவோ அவங்க கணவன் மனைவியாகவே வாழலை, கோஹாபிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டே இல்லைன்னா அதுவும் இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் மாதிரி பார்த்தா இந்த சங்கீதாவோட புகார் வந்து இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. சீக்கிரம் முடிக்கிறது, ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படிங்கிறது திஸ் இஸ் லைக் டூ இயர்லி. முழுக்க எல்லாமே சங்கீதாவுடைய சைட்லேயே இருக்குது இந்த கேஸ் முழுக்க ஒட்டுமொத்தமாக. இது வந்து ரொம்ப இயர்லி ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சைடை கேட்டுட்டு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ரெஸ்பாண்டன்ட் ஆகிய விஜய் அவர்களும் உள்ள வரணும், அவரு இதுக்கு என்ன மாதிரியான கவுண்டர் கொடுக்க போறாருன்றது ஒன்று. ஓகே, இதனை தாண்டி வைத்திருக்க எல்லா அலிகேஷனுக்கும் ப்ரூஃப்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, அந்த ப்ரூஃப் தான் முழுக்க எல்லாத்தையும் இங்கே டிசைட் பண்ணவே போகுது. ஓகே மேம். இப்போது இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் தரப்புலேருந்து அவர் இந்த கேஸை ஏற்றுக்கல அப்படின்னா இந்த கேஸ் வந்து எல்லா கேஸ் மாதிரியும் இழுத்துட்டு போகுமா, இல்லை இந்த கேஸ் முடிக்க வைக்கப்படுமா? முடிச்சு வைக்கப்படும்னு கிடையாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே டிவோர்ஸ் கேஸ்னாலே ரொம்ப ஒரு சைடில் ஒரு பக்கம் நல்லா இருந்து இன்னொரு பக்கம் எனக்கு டிவோர்ஸ் வேணாம்னு சொன்னாங்கன்னா அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக இழுத்துட்டு போகும், உங்களுக்கே தெரியும். தட் இஸ் அ ஸ்ட்ரெச். அது வந்து 1 year 2 year 3 years கூட ஆகலாம் அந்த இடத்துல. ஓகே, அகைன் அது மியூச்சுவலாக கன்வெர்ட் ஆயிடுச்சா 6 months to 1 year தான் அந்த விஷயம். ஓகே, நான் ஆல்ரெடி அவங்க பிரிஞ்சிருக்காங்க
பண்ணிடுவாங்கன்றது ஒன்று, இல்லைன்னா கூலிங் பீரியட்ன்ற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துலையுமே வரும். ஓகே, இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா கோர்ட் சம்மன்ஸ் அனுப்பப்பட்டுட்டே இருக்கும் இல்லையா, அட்வொகேட் சைடில் அங்கே பிரைவேட் நோட்டீஸ் அனுப்பப்படும். இந்த மாதிரி இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொலாங் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, விஜய் அவர்களுக்கு சம்மன் நோட்டீஸ் அப்படிங்கிறது அங்கே அனுப்பப்பட்டு கொண்டுட்டு இருக்கும். அவர் ஒன்ஸ் வந்துட்டு அவர் உள்ள அவரோட தரப்பு உள்ள வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த கேஸ் வந்து ஒரு ரியல் இனிஷியேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறதே வரும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க மேம், என்னன்னா விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் வந்து சங்கீதா வந்து ஒருமையில் பேசுறதும் இல்லை அவங்க தவறான சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதும் அது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கு விஜய் சைட்லேருந்து என்ன ஒரு அறிக்கையோ அல்லது கண்டனமோ தெரிவிக்கலையே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தெரிவிக்கணும் அப்படிங்கிறத AIDWA அவங்களோட ஒரு வேண்டுகோளாகவும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. இன்னொன்று நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் அவங்க ஃபைல் பண்ணாங்க, ஏன் அவங்க வந்து வெளில பதில் சொல்ல அப்படின்னு. அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க மீடியாவை அட்ரஸ் பண்ணி அவங்க விளக்கம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க கோர்ட்டில் நடக்கிற ஒரு ப்ரொசீடிங்ஸ். 2 பேரும் கோர்ட்டில் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. கோர்ட்டில் அதற்கான வாதங்களும் பிரதிவாதங்களும் பதில்களும் கேள்விகளும் அங்கே வைக்கப்படும். ஓகே, அப்படி இருக்கும்போது இங்கே மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுது ஆக்சுவலி இல்லையா. இந்த மாதிரி அவங்க தாக்கப்படுறாங்க, நீங்கள் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இந்த விஷயம் ஃபைல் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. பட் இதை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் தாக்கிக்கிறது இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு விஷயத்தினால தான் இது இன்னும் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. திரும்ப இது நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம். ஓகே, விஜய் அவர்களுக்கும் எல்லாரும் வைக்கிற வேண்டுகோளும் அந்த இடத்துல வந்து இதுவாக தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம இந்த இடத்துல என்ன வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது 2 தனி மனிதர்களுடைய ஒரு விஷயம் இந்த இடத்துல. அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தான் கஷ்டம், அவங்க குடும்பம் தான் பாதிக்கப்பட போகுது, இல்லை பெரிதாக பாதிக்கப்பட போகிறது குழந்தைகள் தான் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க கேஸ் அப்படின்னு விட்டுறது தான் இல்லை கரெக்ட். இது யார் வெளில கொண்டு வந்தாங்க, என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இப்போ டிபேட்டபிளான ஒரு கொஸ்டின் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த விஷயம் அடுத்தடுத்த விஷயம் வரும்போது இந்த விஷயம் பேசப்படாது. இன்னொன்று அதை தாண்டி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும், இந்த விஷயம் அவங்களோட விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்கேஸ் அவர் வந்து சினிஃபீல்டில் இருந்திருந்தாருன்னா இந்த இஷ்யூ அப்போ இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிபேட்டுக்கு வந்திருக்குமா, இல்லை அவங்க பொலிட்டிக்ஸ் வந்தனால தான் இந்த டிபேட் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எல்லாமே அகெயின் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் மாதிரி தான் இதுவும் இருந்திருக்கும், அந்த இடத்துல வந்திருக்கும், இது பேசப்பட்டிருக்கும், எல்லாமே ஓகே. இது அதனை தாண்டி இது எப்படி ஆக்கப்படுது அப்படின்னா, எனக்கு நமக்கே தெரியும் எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் சொசைட்டியில் அது அரசியலாக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசியல் இருக்கவர் மீதே ஒரு அலிகேஷன் வரப்போ அது இன்னும் பூதாகரமாக இந்த இடத்துல வெடிச்சிட்டு இருக்கு. அதுதான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ். நான் எதுக்கு கேட்டேன்னா, எந்த ஒரு நடிகருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது இல்லை மேம். ஏன்னா நடிகர் கம் பொலிட்டீஷியன், அதுதான் இந்த விஷயமே ஆக்சுவலி. இதே எடுத்துக்கோங்களேன், ஒரு இதே எம்ஜிஆர் இருக்கும் போது அவரோட பர்சனல் லைஃப் பெருசாக பேசப்பட்டது. நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய அவதூறுகள், நிறைய கேலி கிண்டல்கள், நிறைய ரூமர்ஸ், ப்ரெசம்ஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அங்கே பேசப்பட்டது இல்லையா. ஆனால் அங்கே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எதுவுமே வைக்கப்படல. ஓகே, இது ஆக்டராக இருந்தாருன்னா மற்ற ஆக்ட்ரஸ் எனி பீப்புளோட ஒரு விஷயம் மாதிரி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கப்பா, இதனால ஃபைல் பண்ணிருக்காங்களாப்பான ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இதனை தாண்டி இன்னைக்கு அது ஒரு இம்பாக்ட் அவருக்கு கொடுக்குதுன்னா, இது அகைன் சிவில் கேஸ் தான். அவரோட அரசியல் ஜேர்னியில் ஒரு கேஸ் வைஸ் ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் இங்கே எல்லாம் வைக்கப்படுற கேள்வி ஆஸ் அ பர்சன் தான் அவரை கேள்வி கேட்குறாங்க, வேல்யூஸாக தான் அவரை கேள்வி கேட்குறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே மேம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இந்த விவாகரத்து கேஸை பொறுத்த வரைக்கும் சங்கீதா விஜய் இவருடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்கும், இந்த கேஸ் அடுத்த நகர்வா என்ன இருக்கும்? எஸ், நம்ம சொன்ன மாதிரி இந்த கேஸ் இப்போ ஃபைல் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து அப்பியர் ஆகணும். அதுக்கப்புறம் மீடியேஷன் ப்ராசஸ் இருக்குது. மீடியேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மெயினாக அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபைலிங்கும் இருக்கும். ஏன்னா இங்கே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் ஜட்மெண்ட். இங்கே அவங்க கேட்டிருக்கிறது டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ்னு கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் லீகல் டெர்மினேஷன் ஆஃப் மேரேஜ். இதெல்லாம் ஒரு வேளை ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா சங்கீதா அவர்கள் கேட்டு ஒருவேளை இந்த கேஸ் அது வரைக்கும் போக போகுதுன்னா, ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சுன்னா அங்கே டிவோர்ஸ் கொடுக்கப்படும். இல்லை ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்படும். இதுதான் இந்த கேஸோட ஜேர்னியாக இருக்க போகுது. இன்கேஸ் விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களிடம் பேசி அந்த கேஸை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் அவ்வளோ முடிச்சுட்டு போகிறோம். இது அகைன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு விஷயம். ஓகே, 2 தனி மனிதர்கள். அவங்க என்ன இதில் வந்து நம்ம போய் இது பண்ணலாம் சொல்கிறதுக்கு we are no one actually. இது அகைன் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்க லைஃப் அவங்க தான் டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது 2 பேரும் டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே.